ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பான அன்புக்குரிய மரியாதைக்குரிய போதகர் ஐயா தம்பி, விசேஷமாக இப்படியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பலவிதமான சூழ்நிலை, பலவிதமான கஷ்டங்கள் வந்துடணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு தான் 6 மணிக்கு வர சொன்னாங்க. 7:30 மணிக்கு மேலே வந்திருக்கேன், 7:45 வந்திருக்கேன். பரவாயில்ல, அதான் நம்ம என்னுடைய டைம் தான். யாரும் டைம் படி நடக்கிறதில்லை, டைம் படி நடக்க முடியலை. அதான் வேறு காரணம் கேட்டால், தகுதிக்கு மிஞ்ச தலைக்கு மேலே அதிகமான வேலைகள் இருக்கிறதுனால தான், அதிகமாக பொறுப்புகள் எடுத்துக்கிறதுனால தான் அவ்வளோ கஷ்டம். வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா உணவு ஆயத்தமாகிட்டு இருக்குதுல்ல, அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் பிந்தி போனால் உங்களுக்கு யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. உங்கள் பண்டிகை நாட்களை கடவுளுக்கு பிரியமான நாட்களாய், சந்தோஷ நாட்களாக கழிக்க போகிறீங்க. அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் உண்மையிலே பெரியவர். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரை தேடி வந்திருக்க உங்களை ஆண்டவர் விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்த போகிறார். வழிநடத்துவது மாத்திரமல்ல, உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதனால தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கார். அதனால் இந்த இடத்துல புண்ணியமான பூமி. காரணம் கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமில்ல, மிஷினரி யார் கால வச்ச இடம்? ராக்லாண்ட் மிஷினரி ஐயா கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல ஊழியம் பண்ணி, அவர் இங்கிலாந்து படிக்கும்போது வாங்கின வெள்ளி கப்பு இங்கே தான் இருக்குது. இங்கே தான் கம்யூனியம் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. அவ்வளோ உண்மையான தேவ மனுஷன். நம்மகிட்ட இருக்க ஆட்கள்லாம் அப்படி இல்லை. பதவிக்காக, பகட்டு வாழ்க்கைக்காக, ஏமாத்து வாழ்க்கை நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், அது நம்ம வெளிப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் அவர் அப்படி இல்லை. தன்னையே தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷாய் கர்த்தர் வச்சிருந்தார். அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, நின்ற
செய்வ ஆசை. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. வந்திருக்கிற மக்களை நீங்கள் பாருங்கப்பா சாமி. மிஷினரி ஆகிய ராகண்ட மிஷினரி சுற்றி தெரிந்த இடமப்பா, ஒரு தெரிந்த இடமப்பா. இந்த மண்ணை நினைக்கிறோம் சாமி. இந்த மண்ணில் எங்கள் கால்படுவதற்கு நீங்கள் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்கு நன்றி ராஜா. நாங்கள் அவரை போல இல்லாவிட்டாலும் அவருடைய எண்ணங்களை நினைத்து வாழ கிருபை தாந்திர. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடியனை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. உங்களையும் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதும் எனக்கு ஒரே டூர் தான். டூர்னால் அலைச்சல், ரொம்ப டயர்டான அலைச்சல். இங்கேருந்து கேலிக்கேட்டு, கோழிக்கோடுலேருந்து வால்பாறை, வால்பாறை சுரண்டை, கோயம்புத்தூர். ஒவ்வொரு நேரமும் 8 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ராவல். வியாபாரத்துக்கு இல்லை, ஊழியங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக. கடல் கொடுத்த பெரிய கிருபையை நினச்சி எத்தனையோ பேருக்கு நம்ம வயசில் பலன் கிடையாது. முட்டு வலி, கால் வலி, நடக்க முடியாத பல வேதனைகள். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் தாங்கி வழிநடத்தி, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து போதைய தேவையான காரியெல்லாம் சந்திக்க உடனே கிருபை தந்து அநேக மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லபடியான கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான், அதிக நாட்கள் யாருக்கும் கிடையாது. வேதம் சொல்லுது, சங்கீதம் 90:10 ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மீதே 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதனையும் கஷ்டமான சூழ்நிலையும் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் மோசையோடு ஆண்டவர் பேசும்போது முகமுகமாய் பேசினார். வேதத்தில் வாசிக்கும்ல, யாத்திரை 33:11 வாசிக்கும் போது ஒரு சிநேகரோடு பேசும்போதில் கர்த்தர் மோசடி முகமுகமாய் பேசினார். அது மாத்திரமல்ல, மோசைக்கு பிரியமான மனுஷனை, தேவனுக்கு பிரியமான மனுஷனை மோசை வாழ்ந்தார். அவர் 120 வயசு வரைக்கும் ஒரு கண் பார்வை குறையலை, பலன் குறையலை, வஸ்திரம் பழசாக போகலை. காரணம் தேவனுடைய ஊழியத்தை செய்ததுனால, ஊழியத்தை செய்து வழிநடத்துறதுனால எந்த விதமான குறையும் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். இதை நினச்சி தான் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஒன்றும் வேண்டாம், உம்மோடு வாழ்ந்தால் மாத்திரம் போதும், உங்களுக்கு பிரியமான காரியம் செய்தால் போதும், உங்களுக்கு பிரியமான காரியம் செய்து வாழ்ந்தால் போதும், அப்படி எண்ணத்தில் வாழ்ந்தனால தான் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து எனக்கு தரித்திரமாக வாழ்ந்து, சாப்பாட்டு வழியெல்லாம் வாழ்ந்து, தரித்திரமான குடும்பத்தில் பிறந்து வேதனையோடு வாழ்ந்து இன்றைக்கு ஒரு கிருபையாய் வழிநடத்தி ஒரு கிருபையை நினைக்கும் போது தான் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான். தேவனுக்கு பிரியமான நாட்களை வாழணும், தேவனுக்கு சாட்சியுள்ள நாட்களை வாழணும்னு சொல்லி பெரிய ஆசை. ஏன்னு கேட்டால், ராகலன் மிஷினரி அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கார். அவர் வாழ்ந்த நாட்கள் 37 வருஷம்தான். அவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மனுஷன். அவர் அங்கே வாழ்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 100 வயசு 102 வயசு வரை வாழ்ந்திருக்கலாம். அவ்வளோ கிளைமேட், இங்கிலாந்து தேசத்தில் அவ்வளோ கிளைமேட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த வெயில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏசியோடு மோசமாக இருக்கும், குளிர். அவ்வளோ பட்ட தேசம். அங்கே சாப்பாடு அமைப்புகள் அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நமக்காக, நம்ம நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான், சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்ததாக தான் தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கமில்லை, யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து செத்தா நலமாக இருக்கும், சாகா விட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கோதுமை மணியை போல் விதைக்கப்பட்டதுனால இன்றைக்கி மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவர் விதைக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம மனுஷனாக வாழ்ந்திருக்க முடியாது. இன்றைக்கி மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி சில ஆட்கள் பண்ணுற காரியங்களை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனை. ஒரு பாரம் இல்லாத ஊழியம், தரிசனம் இல்லாத ஊழியம், எதுக்கு இந்த ஊழியத்தை பண்ணுறவங்க ஒரு எண்ணம் இல்லாத ஊழியம், சம்பளத்துக்கு பண்ணிக்கிட்டு வெட்டி வந்தால் வாழ்ந்துக்கிட்டு வாழக்கூடிய மக்கள் இவ்வளோ பேர் உண்டு. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கடந்து போது ஒன்றையும் எடுத்து போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்ந்தாய் ஆவனா,
சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வாயானா கர்த்தர் நித்தவனை ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்துக்கொள்வார், பாதுகாப்பார். எப்படிப்பட்ட சூழல் வந்திருந்தாலும் சரி. என் கம்பெனியில் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே புருஷன் விட்டுட்டு போயிட்டார். 2 பிள்ளைகளை ஞானமாக வளர்த்தாங்க, கடவுள் அன்பு கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. புருஷன் அந்த விட்டு கடந்து போயிட்டான். அதை நம்ம நினைக்கல. அவங்க ஒரே ஒரு காரியம் செய்தாங்க, என்கிட்ட என் கூட வாழ்ந்தேன்னா உனக்கு நிச்சயமான ஒரு பரலோக வாழ்க்கை கிடைக்கும், இந்த ஆண்டோட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம், நீ போயிட்டேன்னா அழிஞ்சு போய்டுவேன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அழிஞ்சு போய் செத்து போயிட்டான். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கடந்த வாரத்தில் கம்பனில் வேலை செய்யும்போது தலைமுடி மாட்டி தலையோடு பிச்சுட்டு போயிடுச்சு. தலையோட தோலோட எல்லாம் பிச்சுட்டு வெறும் தலைனா மூளை தெரியக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அவங்க நம்மள்கிட்ட ஆண்டவர் தேடிட்டாங்க. ஆண்டரை பிடிச்சிட்டு ஏசப்பான்னு கத்திருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கத்துனது மாத்திரமல்ல, நிர்வாணமும் ஓடி இருக்காங்க, காப்பாற்றி யாரும் இல்லை. ஏசப்பான்னு கதறும்போது ஒரு கரம் பிடிச்சி அவங்க தூக்கி விடுச்சான். நான் கடந்த வாரத்தில் பார்த்தேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். நினச்சி பார்த்தாங்களாம். அவன் இல்லைன்னா உலகத்தில் இருந்தில்ல, நம்ம பிள்ளைகளுக்கு யார் கதி? ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. சில பேர் வீணாக கவலைப்படுறாங்க, வீணான கவலை, வீணான பாரம், வீணான சிந்தனை. எது இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும்போது, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்போது ஒரு நாளும் கைவிட மாட்டார். முந்தின நாள் அவங்களை பார்க்க போயிருந்தேன். அவங்க 2 என் கரங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க 2 கண்ணையும் கண்ணீர் வடிஞ்சுது. ஆனால் சொன்னாங்க, ஏசப்பா எனக்கு விட்டு தூர போகலை ஐயா, ஏசப்பா என்னை விட்டு தூர போகலை, என்னை எவ்வளவா இப்போ பாதுகாத்தார் தெரியுமா? நான் நினச்சேன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனியாக போயிடுவோமோ, அழிஞ்சிருவோமோ. என் நிலைமை என்ன? போராட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் தேடும்போது எந்த பயம் இருக்காது. ஆனால் ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும் கடவுளுக்காக. நிறைய பேர் வைராக்கியமான வாழ்க்கை வாழ்றதில்லை. ஏதோ கிறிஸ்தவன் அவ்வளோதான், கோயிலில் சந்தா கட்டிகிட்ட போதும், ஏலம் எடுத்து ஏல பாக்கியாக கொடுத்தா போதும், எலெக்ஷனில் வந்துடலாம், ஜெயிச்சிடலாம், டிசி ஆகிடலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடலாம், துட்டம் சம்பாதிக்கலாம். இப்படி தான் வராங்களே ஒழிய கடவுளுக்கு ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும். இதுதான் வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், நீ ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆண்டவர் கேட்பார், உனக்கு இத்தனை பாடுகளை பட்டனே, உனக்கு 40 கொண்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழப்பட்ட நிலமோல ஆச்சே, எனக்கு என்ன செய்ய போகிற? போகிறான்னு கேட்காரு. நம்ம என்ன செய்ய காத்திருக்கோம்? ஏதோ சும்மா மாயமானமான வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகம் கிடையாது, ஒரு நல்ல ரட்சிப்பும் கிடைக்காது. இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை மாத்திரமில்லை. இன்றைக்கி உலகமே கிறிஸ்தவனுக்காக பயப்படுது. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவங்க நேர்மையாக வாழ்வாங்க, உண்மையாக வாழ்வாங்க, கடவுளுக்கு மகிமையாக வாழ்வாங்க. அப்படி எல்லாருக்கும் இந்த எண்ணம் உண்டு. ஒரு கீத்துக்கு செயலியாக பார்த்தீங்களா, வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் தேசம் 3 வருஷம் மழை இல்லை, கொடூரமான பஞ்சம். ஆண்டு வானத்தை அடைச்சி போட்டார். ஏன்? ஒரு தீர்க்கதரிசி மூலமாய், எலியாங்க தீர்க்கதரிசி மூலமாக 3 வருஷம் தேசத்தை அடைத்து போட்டார். ஆகாப் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரேல் தேசத்தில் ஆகாப் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனைவி யோசபேல் விக்கிரமான விக்கிர ஆராதனைக்காரி, அவனே கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ விடாமல் கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு மனுஷியால் சாபங்கள், எவ்வளோ சாபங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், தாங்க முடியாத வேதனைகள். 3 வருஷம் ஆண்டு மழை இல்லை. உபதியான ஒரு அரமணைக்கார மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். 1 ராஜாக்கள் 17 வாசி பார்த்தீங்கன்னா பாரு, அழகாக தெளிவான்ட்டு சொல்லியிருப்பார். அவன் என்ன கடவுளுக்கு பயந்த மனுஷன். தேசத்தில் பஞ்சம். யோசேவேல் பயங்கரமான முறையில் தீர்க்கதரிசியெல்லாம் கொலை பண்ணிடணும்னு நினச்சி அலைகிறா. அப்போ உபதி நினச்சிடான், 100 தீர்க்கதரிசிகளை 50 பேரை பிடிச்சி ஒரு குகையில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாதுகாத்து வரான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, நீதிமான மூலமாக ஆண்டவர் தேசத்துக்கு நல்ல நன்மை கட்டிடுவார்ல. நீ நினச்சி பாரு, குடும்பத்தில் 10 பேருக்கு வீட்டில் 8 பேர் ஐக்கியனாக இருக்கட்டும், நீ 2 பேர் உண்மையாக வாழ்ந்துப்பார். ஒரு 2 பேருக்காக ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சிப்பார்ல, ஒரு 2 பேரை குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார்ல.
பணம் உன்னை காப்பாற்றுது, நகை உன்னை காப்பாற்றுது, இடங்கள் உன்னை காப்பாற்றுது, எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாச்சு உன்னை காப்பாற்றாது. போய் சொல்லி ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, தங்கச்சி ஏமாற்றி, அப்பாவை ஏமாற்றி, அம்மாவை ஏமாற்றி வச்சுருக்கலாம். அது பார்க்க உன்னை காப்பாற்றாது. வேதத்தில் வாசிக்கும்லாம் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னேன், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னேன். ஆண்டு எல்லாத்தையும் காரியத்தை நடத்துவார். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது இல்லை, ஏமாற்றான வேலை, 2 பத்திரம் 3 பத்திரம் போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போட்டு ஏமாற்றி, தகப்பன்னு தெரியும், மகனை தெரியும், தாய் தெரியும், அப்படி குடும்பத்தை ஏமாற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. ஒரு ஆசீர்வாதத்தை தராது, சாபத்தை கொண்டு வந்துடும். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. சாபம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம். நீ வாழ்க்கை செய்கிற நன்மைகள் தேவனுக்கு பிரியமான நன்மையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உன் படிப்பு உன் அழகை உன்னை காப்பாற்ற முடியாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும். அதைத்தான் ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் இறுதியம் உனக்கு பிரியமான இறுதியமாக இருக்கட்டும், சாட்சியுள்ள இறுதியமாக இருக்கட்டும், மகிமுள்ள இறுதியமாக இருக்கட்டும். நினைச்சு பாரு, உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் வராது. சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வுள்ள நானே, நீதிமான் கைவிடப்பட்டது, சந்ததி அப்பத்துக்கு இருந்தே காணலை. நீதிமான் கைவிடப்படவே முடியாது. நீ உண்மையாக வாழ்வாயானால், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானால், கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். உலகமே தரித்திரம் ஓடிப்போம், ஆனால் ஆண்டவர் நீ செழிப்பான வாழ்க்கை உனக்கு தருவார். காரணம், நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளை. தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை, தீர்க்கதரிசி எலியா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தேவனுக்கு பிரியமான மனுஷன், சத்தியத்தை சத்தியமாக பேசக்கூடிய மனுஷன். இன்றைக்கி சத்தியத்தை பற்றி பேச முடியாது. சத்தியத்தை வெளியே தள்ளிடுவாங்க. இன்றைக்கி சத்தியத்தை பேச வெளியே தள்ளிடுவாங்க. எல்லாம் நீதிமான மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பண்டெல்லாம் அக்கிரமம், பக்கிரம், அநியாயம், என்ன செய்தாலும் வேசித்தனமான வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஊழியக்காரன் வாழ்கிறாங்க, உண்மையில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஆனால் எளிய உண்மையுள்ள வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்தான். 3 வருஷம் மழையில்லாத நேரத்தில். ஆனால் ஆண்டவனை போஷித்தார். எப்படி போஷித்தார்? யோர்தானுக்கு அடுத்த கேரி தாற்றண்டைக்கு போடாங்காரு. ஆட்டு தண்ணீர் குடினார். ஆட்டு தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருந்தான். காலையிலையும் மாலையிலும் காகங்கள் வந்து ரொட்டி கொடுத்தது. ரொட்டியும் இறைச்சி துணை கொண்டாந்து கொடுத்தது. சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஆட்டு தண்ணி வற்றி போச்சு. ஆனால் எலியா வருத்தப்படலை. ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டு வருத்தப்பட்டுன்னு சொன்னார், சீதோனுக்கு சாரிபாத்து ஊருக்கு போ, அவங்க 7 தாய்க்கு கட்டளையிட்டு இருக்கேன், ஒரு 7 தாய்க்கு கட்டளையிட்டு இருக்கேன், அவருக்கு ஆகாரம் தருவான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஒரு 7 தாய் நடந்து வந்துக்கிட்டு 2 விறகு பிறக்கிட்டு இருக்கா. எதுக்காக? தேசத்தில் பஞ்சம், மழை இல்லை, கொஞ்சம் போல மாவு இருக்குது. மாவு செலவழிஞ்சு போச்சா? ஒன்றுமே இல்லை. 2 மாவு வச்சு எப்படியாவது சாப்பிடணும்னு நினச்சி 2 விறகு பிறக்கி அடுப்பு பற்ற வச்சு ஒரு அடை சுட்டு தானும் தன் மகளும் சாப்பிட்டு செத்து போகலன்னு வாரா. அப்படிப்பட்ட மனுஷனை கைதட்டி எலியா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? ஒரு பாத்திரம் தண்ணி கொண்டு வாங்காரு. தண்ணி கொண்டு வர போகிறா. தண்ணி கொண்டு வர போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, ஒரே ஒரு அப்பத்துண்டு கொண்டு வரியான்னு கேட்க. அவள் மாட்டேன்னு சொல்லலை. அவள் சொன்னா, ஐயா 3 வருஷம் மழை இல்லை, பஞ்சமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வர போகிறா. கொண்டு வரும்போது அவன் சொல்கிறான், தேசத்தில் ஆண்டவர் மழையை கட்டளையிட்டு நாள் வரைக்கும் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாதுங்காரு. இதுதான் வாழ்க்கை. நீ கடவுள் பிரியமாக வாழும்போது உங்கள் வீட்டில் எந்த குறை வராது, எந்த குறையும் வராது. நான் எதை பற்றியும் வருத்தப்படுறதில்லை. நான் எதை பற்றி ஒன்றுலாம் வாழ்ந்த மனுஷன். என் மகளை கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு சாட்சி கொடுத்தேன். காலையில் கிளம்பிட்டேன், ஃப்ளைட்டு போகணும், அவசரமாக போகும்போது என் மகள் வந்துருந்தா. கூப்பிட்டு, அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டேம்மா, இன்றைக்கி அப்பா பாரு, ஆண்டவர் எவ்வளவு கிருபையை தந்திருக்கார் பாரு, எவ்வளோ கிருபையை தந்திருக்கார் பாரு, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கார் பாரு, அது மாத்திரமே எவ்வளோ பலத்தை தந்திருக்கார் பாரு. பார்த்தியா, ஒரு வாழ்க்கை தான் வாழணும், கடவுள் பிரியமாக வாழணும், கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், யாருக்கும் கொடுக்கணும். என்னோட அதிகமாக கொடுப்பாங்க, என்ன நான் சொன்ன வார்த்தை அது. யாருக்கும் கொடுக்கணும், யாருக்கும் உதவி செய்யணும், தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும், தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணும். அதுக்கு நம்ம ஆதாரமாக விளங்கணும்மா, நம்ம ஆதாரமாக விளங்கணும். இத்தனை காரியம் சொல்லி இன்றைக்கி வாக்குக்குள்ள சர்ச்சை விட்டா அதான் சொன்னேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னே ஒரு நாள் நான் வாக்குக்குள்ளே போயிருந்தேம்மா. போயிருக்கும் குருவான ஐயா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நிறைய மக்கள் நடந்து போகிறாங்க, செருப்பு இல்லாமல் போகிறாங்க, சாத்தூர் பக்கத்தில் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஐயா, ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு போய்கிட்டு இருக்காங்க ஐயா. ராகவன் கட்டின ஆலயம் 250 வருஷத்துக்கு முன்னால் 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. 2160 ரூபாய்க்கு ஆலயம் கட்டிக்காரம்மா. இன்றைக்கி ஆலயம் பழடைஞ்சு போச்சு ஐயா. எத்தனையோ மக்கள் போகிறாங்க ஐயா. அந்த ஒரு ஆலயம் இருந்தால்
வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் நோக்கி பார்த்துட்டு போட்டோம். ஒரு பெரிய முடிவான்னு கேட்டாங்க. எத்தனையோ ஆலயங்களை கட்டுறீங்க, ஒரு ஆலயம் கட்ட முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஐயா கட்டுவோம். இன்றைக்கி அந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிமையாக இருக்குல்ல. தூரத்தில் வரும்போது அந்த சிலுவையை பார்க்கும்போது, டவரை பார்க்கும்போது எவ்வளோ மகிமையாக இருக்குது. இன்றைக்கி அதை வச்சு அரசியல் பண்ணிட்டோம். அரசியல் பண்ணிட்டு அப்படி அரசியல் பண்ணி அழிஞ்சு போகிறவங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நான் எதை குறித்தும் கவலைப்பட்டதில்லை, அது இல்லையே இது எதை குறித்தும் கவலைப்பட்டதில்லை. எனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் என்ன தேவையோடு வந்துக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியும். தேவை சந்திக்கக்கூடிய நல்ல தகப்பான ஆண்டவர் இருக்கார். காரணம் கேட்டால் நான் அவரோடு சார்ந்து வாழ்ந்ததுனால. சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது தாவீது சொல்கிறால, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், அவர்கள் வலது பார்த்து இருக்கிறபடியால் அசைக்கப்படும் சொல்லி தாவீது சொல்கிறார்ல. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை ஆண்டு தரார்ல, நம்பிக்கையான வாழ்க்கை தரார்ல. இன்றைக்கி ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருக்க அன்பு யார்ட்டையும் இல்லை. ஆண்டவர் அறிஞ்சிருக்குன்னு சொல்கிறான். உடம்பெல்லாம் பொய், உடம்பெல்லாம் ஏமாத்து, பித்தலாட்டம், மாற்றி பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள்கிட்ட பாருங்கள், மனசாட்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மனசாட்சி சொல்கிற காரியத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு வாழணும். எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, உலகத்துக்கு ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்லை. அதை மட்டும் மனசில் வச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு பிரியமான வாழ்க்கையாக மாத்திரமல்ல, என் ஓட்டமுக்கு பிரியமான ஓட்டமாக இருக்கணும். வேதத்தில் வாசியம் இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும், நல்ல போராட்டத்தை போராடின்னு ஓட்டத்தை முடித்துன்னு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதிங்கிடம் வைக்கப்பட்டிருக்குது. நீதி உள்ள நியாய கர்த்தர் ஒரு நாள் தருவான்னு சொல்கிறார்ல. அந்த ஓட்டம் தரணுமா, அந்த காரியம் உனக்கு வரணுமா? ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கா? தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை இருக்கா? நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? நீ ஊழியக்காரராக இருக்கலாம், தேசத்துக்கு அதிபதியாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை சீரில்லைன்னு சொன்னால் வாழ்ந்து புரோஜனம் கிடையாது. வாழ்க்கை சீரில் வாழ்ந்தால் அப்பாலே போ ஆண்டு சொல்லுவார், அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ, உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு போகக்கூடாது. ஆண்டவர் என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவர் சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லி கேட்கணும். ஒரு வாயிலிருந்து வார்த்தைகள் கிருபுள்ள வார்த்தைகளாக இருக்கணும், மற்றவங்களுக்கு காயத்தை ஆற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அப்படி வாழ்கிறோமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள மக்களை வாழ்கிறோமா? ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள வாழ்க்கை எனக்கு வேலையா? நீ அவன் ஆண்டு நமக்கு மரிச்சார்ல, நமக்கு எவ்வளவு ஈவாய் தன் ரத்தத்தை கொடுத்தாரே, தன் சொந்த ரத்தத்தை கொடுத்தாரே. 40 கொண்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டாரே, முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல, தலையில எத்தனை கொடூரமான முள்கள் தலையில் அடிக்கப்பட்டாங்க. 29 வகை கொடூரமான முள்கள் காரி துப்புனாங்க, அடித்து யான்னு சொன்னாங்க. இதெல்லாம் சகிச்சாரே. அந்த ஆண்டவரை நினைச்சு, ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே. தெய்வம் மனதுருக்கூடிய ஐயா, அதைத்தான் பயன்படுத்திக்கிறாங்க நிறைய பேர். போன வாரம் இங்கே பேங்க்கில், ஸ்டேட் பேங்க்கில் ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவ அதிகாரி, கஸ்டம்ஸ் அதிகாரியாக இருந்திருக்கார். தவறான சம்பாத்தியம், நிறைய சம்பாத்தியம் கொண்டு வந்து லாக்கரில் அடைச்சிட்டு போயிட்டார். 2 சாவி, ஒரு சாவியை அவர் மகன், மூத்த மகன், அவங்க அப்பா இப்போ தான் இறந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் யாருக்கும் தெரியாமல் வந்து சாவியை போட்டு 100 பவனுக்கு மேலே நகை கொண்டு போயிட்டான். நிறைய கேஷ்லாம் இருந்து கொண்டு போயிட்டான். கொண்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லவே இல்லை. அப்போ இறந்துட்டார். தூக்கம் கொண்டலாம், வீட்டில் தப்பாவோட தூக்கம் கொண்டாடி இருக்கான், அழுதுருப்பான், கொண்டிருக்கான். 2 மாதம் கழித்து தகப்பனுடைய சொத்துக்களை பங்கு வைக்கும்போது சாவி எடுத்து வந்து பார்த்தா லாக்கர் நகை இல்லை. பெரிய சட்டை, பேங்க்கில் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்க லாக்கர் அவங்க சிஸ்டம் தானே. அந்த மேனேஜர் வந்து வடநாட்டுக்காரர், இந்திக்காரர், ஆண்டவர் அறியாத மனுஷன். அவர் இப்படி அடித்தார் தலையில். ஏன்னா கிறிஸ்தவன் இப்படி இருக்கா, கிறிஸ்தவன் தான் பொய், புரட்டு, பித்தலாட்டம், அவ்வளோ கிறிஸ்தவன்கிட்ட தான், வேறு யாரும் கிடையாது. ஒரு பயம் கிடையாது, ஒரு மனசாட்சிக்கு பயம் கிடையாது.
கடவுளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குமே, கடவுள் நம்ம கோவிக்கு பாரு. ஆண்டவர் கணக்கு கொடுக்கும்போது எண்ணங்கள் கிறிஸ்தவன்கிட்ட கிடையாது. மற்றவங்ககிட்டலாம் உண்டு. மற்றவங்களாம் பயப்படுறாங்க, அவங்க தெய்வத்துக்கு, அவங்களுக்கு காரியங்களுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. கிறிஸ்தவன் பயப்படுறதில்லை. காரணம் கேட்டால் ஒரு பயமில்லாத வாழ்க்கை, ஒரு பயமில்லாத வாழ்க்கை. ஏன்னா கிருபையின் காலம், பனிஷ்மெண்ட் இல்லை. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5 வாசித்து பார்த்தீங்கன்னா அனனியா சப்ரா 2 பிள்ளைகள், புருஷன் மனைவி தான். பேதுரு ஒரு பெரிய மனுஷன். பேதுரு பொறுப்பான உத்தியோகத்தில் உட்காந்துருக்காரு. எல்லோரும் கொண்டு வந்து பொதுவாக கொடுத்து பேதுகிட்ட கொண்டு வந்து வைக்காங்க. பேர் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்காரு. ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு பங்கிட்டு கொடுத்து அனுப்புகிறாரு. அனனியா சப்ராளுங்க 2 பேரும் ஊழியக்காரங்க இருக்கவங்க தான். நகையை, சொந்த வீட்டை ஏதோ விற்றாங்க. விற்றுட்டு பணத்தை மனைவியும் கணவனும் அரிய வஞ்சித்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு பேது கையில் கொண்டு கொடுக்காங்க. பேதர் கேட்காரு, இவ்வளோத்தான் நகையை விற்றீங்களான்னு கேட்காரு. ஆமாம், இவ்வளோத்தான் விற்றோன்னு சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கான ரகசியத்தை வெளிப்படுத்துவார்ல. அவள் பேதர் கேட்காரு, நகை சொத்தை விற்கிறதுக்கு முன்னால் உன்னுடைய இடம் தான், விற்ற பிறகு உன் பணம் தான், ஏன்டா வஞ்சித்து வைக்கன்னு கேட்காரு. பதில் சொல்ல முடியலை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே கீழே வந்து செத்துட்டான். அந்த அனனியா இறந்து போயிட்டான். 3 மணி நேரம் கழித்து மனைவி சப்ராள் உள்ள தெரியாமல் உள்ள வாரா. உள்ளே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறா. பேதர் கேட்குற, இவ்வளோத்தான் நகை விற்றீங்களான்னு கேட்கா. இவ்வளோத்தான் சொல்கிறா. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், புருஷனை அடக்கமான கால்கள் வீட்டுக்குள்ளேயே வரலன்னோ, நீ அதுக்குள்ளேயே போய் சொல்கிறியேன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அப்படியே கீழே செத்துட்டா. அவளும் செத்துட்டா. இன்றைக்கி அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இல்லை. அப்படி பனிஷ்மெண்ட்டாக கோயில் காசை திருட மாட்டான், கோயில் காசில் கொள்ளையடிக்க மாட்டான், கோயில் காசில் வாழ்வு நினைக்க மாட்டான். அப்படி பனிஷ்மெண்ட் இல்லை. ஆண்டவர் பார்த்து. காரணம் தலைமை சரியில்லை. தலைமை சரியில்லாத தான் கீழே இருக்கும் சரியாக போகுது. தலைமையே சரியில்லைங்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் தலைமை சரி இருக்கோ சரியில்லையோ, வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். 2 நாளைக்கு முன்னால் பாஸ்டர் மோக ஏஜி சர்ச் பாஸ்டர் மோக ஐயா ஃபோன் பண்ணி, ஏர்போர்ட் ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா தம்பனை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் க்ளீன் பண்ணுற தம்பி இன்னொருத்தையும் செயின் எடுத்து அவன் பாக்கெட்டில் போட்டு விட்டு, அவனுக்கு தெரியாமல் போய்ட்டு விட்டான். வெளியே தான் எடுத்துக்கலான்ட்டு போட்டு விட்டான். அவன் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி நூதனமான மக்களாக, திருடக்கூடிய மக்களாக, நூதனமான மக்களாக யார் வாழ்ந்தால் கிறிஸ்தவன் தான் வாழ்கிறான். காரணம் உண்மை இல்லாத வாழ்க்கை, பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை. வேலை செய்து சாப்பிடக்கூடாதுயா. வேதத்தில் வாசிக்கும். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார், அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது, எனக்கும் என் கூட இருந்தவங்களும் சொந்தங்களே வேலை செய்துங்காரு. வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பது பாக்கியங்காரு. கொடுத்து வாழ்ந்து பாரு, கொடுத்து கடவுளுக்கு நீ வாழ்ந்து பாரு, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர், மகிமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பாரு, மகிமையான வாழ்க்கையில் வாழ்ந்தவர். உண்மை என்றைக்குமே உன்னை கெட்டு போகாது. நீதிமொழி 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவாத தீவிரனோ ஆக்கினைக்கு தப்பான். நீ ஒரு நாளும் தப்ப முடியாது. உண்மை இல்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயினா குடும்பத்துக்கு தருத்திரம் பின்னாலே வந்து நிற்கும், எங்கேயும் போகாது. உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்து நிற்கதும், உன் மருமகள் வாழ்க்கையில் வந்து நிற்கதும், மகன் வாழ்க்கையில் வந்து நிற்கதும், புருஷன் வாழ்க்கையில் வந்து நிற்கதும். சாபம் வீட்டு முன்னே படுத்துட்டு வேறு எங்கேயும் போகாது. மனசாட்சி பயந்து கடவுளுக்கு பயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் ஆண்டு பட்சிக்கிற அக்னி, யாரும் மாற முடியாது. அவர் கணக்கு கேட்க எஜமான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்க எஜமானாண்டு வர போகிறாரு. நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆண்டவர் கணக்குடைய மக்களாக இருக்கணும், கடவுள் சாட்சியுள்ள மக்களாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு உள்ள மகிமுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து பாரு, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவர் கொடுத்து நீ பாரு, கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை. தாவீது அப்படி தான் வாழ்ந்தான். தாவீது கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். நீ பாவம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை, எல்லாரும் பாவி தான், ஆண்டவர் தவிர. வேதத்தில் வாசிக்கும், யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் யானேன்னு குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம் தான் கேட்டார், வேற யாரும் கேட்க முடியல. எல்லாரும் பாவிகள் தான். நான் அயோக்கியன், நான் திருடேன், நான் அக்கிரமக்காரன் வாழ்ந்த மனுஷன், பொல்லாப்பா வாழ்ந்த மனுஷன். இன்றைக்கி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுனால, கடவுள் சாட்சியாக வாழ்ந்தனால தளர்ந்து வைக்க முடியும் கிருபை ஆண்டு தந்தார். பாவத்தை அறிக்கையிட்டதுனால, என் காரியம் செய்ததுனால ஆண்டவரே. லூக்கா 19 வாசிக்கும் போது, ஆண்டவர் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போய்கிட்டு இருக்காரு.
போகிற வழியில் காட்டத்தி மரம் ஒன்று நிற்கிது. அந்த வழியாக சகைன்னு ஒரு மனுஷன் இருக்கான். இயேசு இப்படிப்பட்டவர்களும் பார்க்க ஆசைப்படுறான். ஏன்னா இயேசு எவ்வளோ அற்புதம் செய்திருக்கார்ல, உயிரோடு உயிரோடு எழுப்பினார்ல, குஷ்ரோயை சுகமாக்கி தான் அனுப்பினார்ல, எத்தனை பேருக்கு வாழ்க்கை சுகம் கொடுத்தார்ல, குருடனுக்கு பார்வையளிச்சார்ல. அந்த ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு ஒரு காட்டத்தி மரத்தில் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னே போய் ஏறி உட்காந்துக்கிறான். ஏறி உட்காந்து கொலைக்குள்ள உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் வெளியே வராரு. அந்த வெளியே வரும்போது அப்படியே நின்று அண்ணார்ந்து பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா, கீழே இறங்கி அவன் வீட்டில் தங்கணுடான்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் அக்கிரகமான மனுஷன், கொடூரமான மனுஷன், எல்லாரும் சொல்கிறாங்க. கீழே இறங்கி சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரிடமா அந்த அநியாயமாக வாங்கினதுண்டா நான் கத்தினே திருப்பி கொடுக்கேங்க. இறக்கமாட்டு கேட்க ஆண்டு சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தான்னு சொல்கிறாரு. எந்த காரியத்தையும் இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்து கொண்டு. இந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. 20 ரூபா திருடிட்டேன் மனுஷன்ட்டு படிக்க சின்ன பையனாக இருக்க காலத்தில். அது பாவமாக தெரியல. என் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். உணர்த்தும் போது அவர் ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவரை தேடி போகிறேன், ஐயா உன் காசு 20 ரூபா திருடிட்டேன், நான் அறியாமல் போகிறேன் ஐயா, மன்னிச்சிங்கன்னு சொல்லி எத்தையும் அவங்க திருப்பி நான் கொடுத்தேன். அவரை சந்தோஷப்பட்டு என்ன சொன்னா தெரியுமா, இதையும் நீங்கள் செய்யணுமா, அப்புறம் விடுதலை கிடைக்கும். மனுஷனுக்கு விடுதலை என்றைக்கு வரும், நீ பாவத்திலேருந்து விடுதலை வந்தால் தான். சகி சொன்னாலாம், யார்கிட்டமா அநியாயமாக வாங்கினா திருப்பி கொடுக்க ஏன்னு சொன்னால. ஆண்டு சொன்ன, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எந்த காரியத்தை இழந்து போய் வந்திருக்கிறாயோ, எந்த காரியம் தவிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, எந்த காரியம் யாரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, யாருக்கு அநியாயமான காரியம் செய்து கொண்டிருக்கிறாயோ, நீ மன்னிப்பு பெற்றுவாயானால், அறிக்கையிடுவாயானால், தேவ சமூகத்தில் உன்னை அறிக்கையிட்டு அழுவாயானால், கண்ணீர் விட்டு அழுவாயானால், சரீரத்தை எப்படிப்பட்ட வியாதிகள் ஆண்டவர் விடுதலை தருவார், எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல் ஆண்டவர் விடுதலை காத்துக்கொள்வார். நானே ஒரு பரிகாரியை கர்த்தர், நானே ஒரு பரிகாரியை கர்த்தர் விடுதலை கொடுப்பார்ல. இன்னைக்கு நிறைய பேர் உணர்றதில்லை. கிறிஸ்தவனை வாழ்கிறான், பாவ உணர்ச்சி இல்லை, எண்ணங்கள் இல்லை, மனசாட்சி இல்லை, கொடூரமான மனுஷனை வாழ்ந்துக்கிட்டாங்க. கொடூரமான வாழ்க்கை இல்லை, கொடூரமான காலங்கள் இல்லை. இது கிருபையின் காலம். அன்று கேட்டு பாருங்க, அன்று கேட்டு பாருங்க. சரீரத்துக்கு நோயா வியாதியா, அன்று எனக்கு விடுதலை தாங்கய்யா, இந்தந்த பாவத்தினால என் வியாதிப்பட்டேன், இந்த வியாதித்தினால கஷ்டப்பட்டேன் ஐயா, என்னை விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்பாயானால் ஆண்டவனை விடுதலையாக்கி பாதுகாத்துக்கொள்ள நல்லவராக இருக்கிறார். உன்னை காக்கிற தெய்வம் இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஒரு இஸ்லாமிய சகோதரி நான் காலையில் கம்பெனி விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் என்னை தேடி வந்தா. தேடி இந்த பேத்தியை கூட்டிகிட்டு வந்திருந்தா. கூட்டிகிட்டு வந்து சொல்லி அழுதா. என்ன சொல்லி அழுதான்னா, என் பாவத்தினால தான், என் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறாக திருமணம் பண்ண வாழ்க்கையில் உள்ள கஷ்டம். என் மகளும் சொல்லாமல் ஓடி போயிட்டா. சொல்லாமல் ஓடிட்டு அந்த புருஷனை விட்டு இன்னொருத்தர் ஓடி போயிட்டா. ஐயா நான் கடவுளை ஏற்றுக்கிட்டேன். ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை, என் வாழ்க்கையில் விடுதலை வராதா, விடுதலை வராதான்னு கேட்டா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷன் உலகத்தை வந்து எந்த காரியத்தை விடுதலை வேணும் அழுதுகிட்டு இருக்க, எந்த காரியம் உனக்கு ஆசிரமம் வேணும் அழுதுகிட்டு இருக்க, அந்த காரியத்தை உனக்கு விடுதலை காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டு சோதிக்கான்னு சொல்லாத, உன் சரீரத்தில் உள்ள வேதனையை போக்க முடிய ஆண்டவர் உலகத்தை வந்தார். ஆண்டு கஷ்டத்தில் விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் உலகத்தை வந்தார். அதை மட்டும் மனசில் வச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குன்னு கேட்கணும். இன்றைக்கி ஆண்டவர் வாழ்க்கை எத்தனை பேருக்கு அற்புதம் செய்கிறாரு. எத்தனை பேர் எவ்வளோ கிறிஸ்தவ மாறுறதில்லை, எவ்வளோ சொன்னாலும் மாறுறதில்லை, எவ்வளோ சொன்னாலும் கஷ்டத்தோடு திரும்புறதில்லை. அதான் ஆண்டவர் ஓமே சொன்னார். லூக்கா 13 வாசிக்கும் போது 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் தோட்டத்தை வச்சுருக்கான். திராட்சை தோட்டத்தை நடுவர் அத்திமரம் இருக்குது. அவன் சொல்கிறான், தோட்டத்துக்கு வேலை செய்ய சொல்ல, ஐயா இந்த திராட்சை தோட்டத்தில் அந்த அத்திமரம் இருந்து கெடுத்துருக்க ஐயா,
இந்த அத்திமரத்துக்கு ஒன்றும் கறி கொடுக்கல, ஒன்றும் செய்யலேன்னு கேட்கான். அந்த வெட்டி போடணுமான்னு கேட்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்டி போடாத, வெட்டி போடுன்னு சொல்கிறாரு. தோட்டக்கார சொல்கிறான், ஐயா நான் வெட்டி கொத்தி வெறி போடட்டுமான்னு கேட்கா. சொல்கிறார், 3 வருஷமாக மரத்து எந்த கனி இல்லை, 3 வருஷமாக அந்த மரத்துக்கு எந்த கனி இல்லை. எத்தனை வருஷமாக ஆண்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க? கனி கொடுக்க மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? கனி கொடுக்க மகனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? கனி கொடுக்க சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? ஆனால் உனக்கு எத்தனையோ தருணங்களை தாராரு, எத்தனையோ இதுவரை கிருபையை தாராரு. அந்த கிருபை தாங்கக்கூடிய மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி கிறிஸ்துமஸ் அண்ணு மனைவி குழியில் துணி எடுக்க சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டார். துணி எடுக்க போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டார். தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தவர் அப்படி சிகரெட்டை பிடிச்சார். சிகரெட்டை பிடிச்சி சிகரெட்டை அப்படி துண்டி விட்டார். துண்டி விட்டால் பெட்டில் சிகரெட் விழுந்து தீ பிடிச்சி ரூமெல்லாம் எரிஞ்சு, டிவி எரிஞ்சு, ரூமே வெடிச்சு போச்சு. கட்டைகளாக எரிஞ்சு போச்சு. இவரும் அப்படியே பஸ்வமாக எரிஞ்சிட்டார். கரியே இல்லை உடம்பில். மனைவி பிள்ளைகளாம் சாயந்தரம் வந்து பார்க்காங்க. 3 பெண் பிள்ளைகள். மரியாள் தன்னை விட்டு எழுபட நல்லவங்க வாழ்க்கை தெரிந்து கொடுத்த அந்த மகள், தெரிந்து கொண்ட மகள் அழுதா. பிறகு என்ன, கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இது பண்ண முடியலை. ஏன்னா ஒன்றும் இல்லைல்ல, உடம்புல சரியில்லைல்ல, ஒன்றும் இல்லைல்ல, கரியில் இல்லை. எத்தனை பேர் குடிச்சிட்டு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீதிமொழி 23 வாசிக்கும் போது 27, 28, 29 வாசிக்கும் போது ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்த கலைஞ கண்கள், யாருக்கு மதுபான தங்கி தற்பொழுது தானே, யாருக்கு காரணமில்லா சண்டைகள், எவ்வளோ வேதனையா, எத்தனை குடும்பங்கள் அழியுது, எத்தனை குடும்பங்கள் நாசமாகிக்கிட்டு இருக்குது. காரணம், உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழும்போது குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. பிள்ளைகள் சாபத்தோட சாபம் வந்துடும். அது மாதிரி பிள்ளைகள் வாழும் எவ்வளோ கஷ்டப்படும், வேதனையோடு வாழும், தவிப்போடு வாழும். அன்னைக்கு உன் நிலைமை என்ன? மனம் திரும்பு. அப்படின்னு சொல்ற, மனம் திரும்பு. உனக்கு கொடுத்த வாய்ப்பை நினைச்சு மனந்து குடியில் உனக்கு என்ன லாபம்? குடிக்கலாம் உனக்கு என்ன லாபம்? நிறைய பேர் அதை அறியறதில்லை, தெரியுதில்லை. எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குடியினால் விடுதலை கிடைக்கணும்னு நினச்சி ஒரு நாள் உனக்கு விடுதலை இல்லை. கேவலமான வாழ்க்கை இது. ஒரு வாழ்க்கையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா? ஆண்டோட கேட்டு மனம் திரும்பி ஆண்டோட கேளு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் விடுதலை தாங்க ஐயா, விடுதலை தாங்கன்னு ஆண்டோட கேட்டு ஆண்டவர் வாழ்க்கையை விடுதலை தரப்போகிறார். உன்னை ஆஸ்வதிக்க இன்னைக்கு அதான் நீ கடவுளுக்கு திரும்பி மனம் திரும்பி வாழ்வையானதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷம். குடும்பங்கள் சந்திக்கப்படும், குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படப்படும். மற்ற மத்தியில் நட்சத்திரம் ஆண்டவர் வைப்பார். இன்னைக்கு அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க எத்தனை பெண்கள் கண்ணீர் வடிக்க காட்சியை பார்க்கணும். எத்தனை பெண்கள் தாலியை இழந்து நடு ரோட்டில் வந்து புருஷெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை பார்க்கும்போது எத்தனை வேதனை. அது கேட்காரு, யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர்? ஒரு அம்மா ஒரு புருஷன் தினம் குடிச்சிட்டு வருவார். 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் வந்துடுவார். ஒரு நாள் 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, வரல. இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆத்திரம். இந்த குடிகாரன் எங்கே படுத்திருக்கானோ, ஏன்னா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் உண்மையான மனைவியா அப்படின்னு சாட்சி கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு அவர் விளக்கு எடுத்துட்டு தேடி போகிறாங்க. ரொம்ப நேரம் தேடி போகும்போது ஒரு கல் தட்டுது. கீழே விழுந்துரும்னு சொல்லி தாண்டி போகிறாங்க. கல் இல்லை, பண்ணி படுத்து கிடக்கு. பண்ணி மேலே அழகாக சாக்கடையில் படுத்து கிடக்கா. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனை. ஆனால் குடிகாரா புத்தி இல்லையா? பண்ணி மேலே தலை வச்சு படுத்துருக்கையா. ஆனால் அவருக்கு பண்ணி எண்ணெய் தலை எண்ணெய் கிடச்சா போதும். ஆனால் பண்ணிக்கு ரோசம் வந்துருச்சா. இந்த குடிகார நம்ம கூட இணைச்சி இந்த பொம்பளை பேசிட்டான்னு சொல்லி பண்ணி குதிச்சு ஓடி போச்சான். இன்றைக்கி அப்படி போய் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எங்கே படுக்கணும், சாக்கடையில் படுக்கணுமா, ரோட்டில் படுக்கணுமா, எங்கே படுத்து கிடக்கணும்னு தெரியல. குடிச்சிட்ட உணரல,
காட்டுகளை படுத்து கிடந்து எவ்வளோ குடும்பங்கள் அழிவதை பார்க்கும், என் குடும்பங்கள் சாகதை பார்க்கும். என்ன வேதனையான காட்சிகள். ஆண்டவரை நீங்க மாத்துகையா. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில், தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார், கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயிலவரை தாயன்பார் அழைப்பவரே, நோயிலவரை தாயன்பார் அழைப்பவரே, பரிகாரினாரே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார், பரிகாரினாரே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பேடுவார் நடுவில் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பேடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பேடுவார் நடுவில். நம் தெய்வம் உண்மையுள்ளவர் ஐயா. எங்கே பார்த்தாலும் சாட்சி கொடுக்கலாம், எங்கே பார்த்தாலும் தைரியமாக பேசலாம். காரணம் கேட்டால் இன்றைக்கு ஜீவிக்கிற தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உலகம் மாறிடும், எல்லா மனுஷரும் மாறிடுவாங்க, அரசாங்கம் மாறிடலாம், தாய் போய் மாறிடலாம், உடம்பிறந்தவங்க மாறிடலாம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் என்றைக்குமே மாற மாட்டார். என்றைக்கும் கூட இருக்கார், என் கூட இருக்கார், வழியெல்லாம் நம்மளை பாதுகாக்கார். எத்தனை பலம், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை வேதம் வந்தாலும் நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோச எடுத்த போல உன்னோடு கூட இருப்பேன். இந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் பொய் இல்லை. இந்த பாட்டு நான் பாடின பாட்டை சென்ட் தாமஸ் மட்டும் போய் எனக்கு பதிவு பண்ண ஒரு ஆசை. ஷூட்டிங் எடுக்க போகும்போது அங்கே ஃபாதர் ரொம்ப நல்லா நேசித்தார், ரொம்ப நல்லா நேசித்தார். நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அங்கே வந்து நிறையா பல கோடிக்கு உதவி செஞ்சுருக்காரு. அந்த ஆலயத்துக்கு வந்து மேலே வந்து அது மாத்திரம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த மலைக்கும் பட்டா கிடையாதான், சென்ட் தாமஸ் மட்டும் பட்டா இருக்கான். பிரிஞ்சுக்காரங்க வரும்போது அந்த காலத்துலேயே பட்டா வாங்கிட்டாங்களாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியலையா. அவர் சொன்ன காட்சின்னு கேட்டால், தோமா சவுண்டிக்கிட்டே இருக்கார், பின்னால் வேலாயுதன்னு ஒரு மனுஷன் குத்தி கொலை பண்ணுறதுக்கு வரான், ஈட்டியால் குத்த வந்திருக்கான். அவன் உடம்பெல்லாம் நோய்யான், சிறகும் அப்படிமா பலங்கமாக நோயோட வரைக்கும் ஒரு கொலை நின்று வந்திருக்கான். அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஈட்டி எடுத்து பின்னால் குத்தியிருக்கான், ஓங்கி குத்தியிருக்கான். சரீரத்தில் உள்ள ரத்தங்கள் மேலே சிரிக்கப்பட்டு அது எவ்வளோ கொடூரமான நோயோடு போனாலும் அவன் விடுதலை பெற்றான் அந்த இடத்துல. அதான் பெரிய ஆச்சரியம். இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளோ தூரம் வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் இவன் பண்ணாலும் சரி, ஆண்டவர் நீதி உள்ளவர். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களில் உண்மை இல்லை, ஊழியக்காரங்க உண்மை இல்லை, சும்மா மயமான ஜபம். கர்த்தர் ஆஸ்வதிப்பான்னு சொல்கிறான். எங்கே ஆஸ்வதிக்கப்பட முடியும்? வாயில் உண்மை இல்லை, வாழ்க்கை உண்மை இல்லை, சாட்சி இல்லை. சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. எங்கே சென்றால் பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டாலே சுகமாச்சு. பேதுரு நடந்து போகும்போது அவன் பாட்டு நிழல் படணும்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வந்து போட்டாங்க, சரீரத்துக்களை கொண்டு வந்து. அவன் பவுல் நடந்து போகும்போது பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவே சொல்லி எல்லாரும் கள்ள போதுகள்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை, உண்மையெல்லாம் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. வாழ்கிற தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழும்போது கர்த்தால் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் என்னால் கைவிடலை. ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்த மனுஷன்தான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தரித்திரம் வாழ்ந்த மனுஷன் தானே. இன்றைக்கி ஆண்டவர் எப்படிப்பட்ட உயர்வு வந்திருக்கார், எத்தனையோ உயர்வு. காரணம் கேட்டால் நீ கடவுளுக்கு வாழும்போது, சாட்சி வாழ்க்கை வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஒரு நாள் கைவிட மாட்டார். குடும்பங்களுக்கு ஒரு ஆசிரியத்தை தருவார். யாருக்காலும் ஜெபம் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் போய் ஜெபம் பண்ணலாம். நீ தான் போய் ஜெபம் பண்ணணும், ஐயர்வாள் தான் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லையா, நீ இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட வினியாளியான காரியம் விடுதலை பெறும். 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை, எலியா கர்த்தர் ஜெபம் பண்ணல, ஆண்டவர் வானத்தை அடைச்சி போட்டார்ல, மீண்டும் ஜெபம் பண்ணல, ஆண்டவர் வானத்தை திறந்து கொடூரமான மழையை கொடுத்தார்ல. அதே போல் உன் ஜெபத்துக்கான உன் கண்ணீருக்கு விடுதலை கொடுப்பார். கண்ணீருக்கு விடுதலை மாத்திரமல்ல, உன் குடும்ப வாழ்க்கை எவ்வளோப்பட்டி சாபங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவர் மாற்றி தருவார். எவ்வளோ கஷ்டத்தோடு நீ வாழ்ந்தாலும் சரி, நிறைய பேர் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர்களுக்கு தருவார்.
அப்படி கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழுங்க, சாட்சியோடு வாழுங்க. அதுவும் தோமா அந்த இடத்துல வந்து ஜீவித்த இடம், வாழ்ந்த இடம். ராக்லன் மிஷனரி போல மிஷனரி எழும்பணுமா? 37 வயசில் சிவகாசி பட்டணத்தில் ரத்த வாந்தி எடுத்து செத்தார் ஐயா. ஒரு மிஷனரி ரத்த வாந்தி எடுத்து செத்தார். கொடூரமான வாழ்க்கை, தாங்க முடியாத சூடு, தாங்க முடியாத உஷ்டம், எப்படியோ வாழ்ந்த மனுஷன். எதுக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டியது? என் வாழ்க்கை சீராக இருக்கணுங்கிறதுக்கு தான், என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்க தானே வாழ்ந்தார். இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? மற்றவங்களுக்கு புரோஜனமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஆண்டு சொன்னார்ல, யோவான் 15:16 வாசிக்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கிறீங்க? சாட்சியுள்ள மக்களாக வாழ்கிறீங்களா? மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்கிறீங்களா? கடவுள்கிட்ட கேட்கலாமா? கடவுள்கிட்ட கேட்கலாமா? நம்மளை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். உன் பேர் என்னை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல முடியதல்ல, மனமரமனுமத்தும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்படி இன்றைக்கு உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையான தரப்போகிறார். சந்தோஷமான வாழ்க்கையான தரப்போகிறார். அவன்கிட்ட கேட்கலாமா? ஏதாவது பாரத்தோடு வந்திருக்கீங்களா? ஏதாவது கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கேட்கலாமா? எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பலாமா? ஆண்டவரே கரைங்களோடு இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவரே கரைங்களோடு இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? காணிக்க வச்சு எடுக்கலாம்ல? கொண்டு வந்துருக்கீங்களா? தரட்டுமா? அதனால் காணிக்க எடுங்க, கடவுளுக்கு கொடுங்க. மல்லிகை 3:10 வாசிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு என்ன சொல்கிறது? வேதத்தில் என்ன சொல்லுது? தசலுக்கு வந்து பண்டசாலி போடு, அப்போ வானத்தின் பலைகளை திறந்து நான் இடம் கொள்ளாமல் போக விட்டு உன்னை ஆசைவாக இருப்பேனோ என்னை சோதித்து நான் சொல்லலையா? உன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்பார். உன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசைகளை வாக்குப்படி இன்பக்கானால் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி அளிக்கவில்லையோ?
இன்னும் இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனசாம் இன்னும் இனிமேல் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா வீழ்ச்சியில் வெளி துன்னை மீட்டவரும் விடாது சேவவரோ வீழ்ச்சியில் வெளி துன்னை மீட்டவரும் விடாது சேவவரோ தித்தீர வேளையில் நிச்சயம் பவரோ தித்தீர வேளையில் நிச்சயம் உன்னை கிண்டி ஏழோ பவரோ ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அழிப்பவரா உனக்கென்றும் அழிப்பவரா